ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த புள்ளி பண்ணுற பையன் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் அதுக்கப்புறம் அந்த பேங்கையும் வந்து ஒரு மாதிரி வெறுப்பேற்றி விட்டுறான். உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த ஃபைட்டிங் கிளாஸில் என்ன வேலை, உங்களுக்கு ஃபைட் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களும் கோவப்பட்டு இதோ பண்ணி காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருந்துருப்பானுங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அவனுங்க ரெண்டு பேரும் இப்படி வெறுத்தனமாக சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஆக்சுவலாக அவனுங்க உண்மையாக அப்படி சண்டை போட்டிருக்க மாட்டாங்க, அது எல்லாமே அவங்களுடைய கற்பனை. இப்போ ரியலாக ஃபைட் போடுறதை காட்டுறாங்க, அது பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. டேய் என்னடா இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, தம்பிங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேற எங்கேயாவது போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டீச்சர்ஸ் வேற அங்கே வந்துடுறாங்க. வேற வழியே இல்லாமல் இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் பிரின்சிபலுக்கு தெரிய வருது. ஸோ அவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்கடா டேய், இந்த மோரியம் ஸ்கூலுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்படி எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அடிக்கடி சண்டைலாம் போட்டுட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலை விட்டு துரத்திடுவோம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசிப்ளினாக இருங்க, அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி ஃபைட் பண்ணதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாரு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரையும் பாத்ரூம் கழுவு விட்டார் போல. ஸோ அந்த வார்டன் தான் ரெண்டு பேரையும் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த பாத்ரூம்லாம் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் க்ளவுஸ்லாம் வேற கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இவனுக்கு ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கருமும் இந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நம்ம வேங்க வந்து பணக்காரன், ஹீரோ வந்து ஒரு பெரிய சிங்கர், அவனும் பணக்காரனாக தான் இருந்திருப்பான். அப்படி ரெண்டு பேரும் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அப்படியே வெறுத்து போய் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனை வந்து திட்டிக்கிட்டு நீ தாண்டா இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜியோன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னுடைய அப்பாவை வந்து நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், செக்அப் இருக்கு, அதனால நைட்டு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக்லாம் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவளுக்கு அவளுடைய அப்பாவே கால் பண்ணுறாங்க. செல்லம் நீ இன்னைக்கு வர வேணாமா, நானே ஆன்ட்டி கூட சேர்ந்து செக்அப்காக தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பாருமா, பாவம் பிஸியாக இருப்ப அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் போய் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவளுடைய அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது இவ இந்த மாதிரி மோரியம் ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்கா அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அப்பா ஃபர்ஸ்ட் செக்அப்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய மேக்கப்புக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு, அவருடைய பொண்ணுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவர் வெளியே போகிறாரு. அந்த நேரத்தில் அந்த ஆன்ட்டியும் கூட இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் பாசமாக லவ்வோட அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கும் சேர்த்து வாங்கியிருக்கலாம்ல, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு மட்டும் வாங்குறீங்க, உங்களுக்கு என் மேலே அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் விளையாட்டுத்தனமாவே ஆமா நீ யாரு, உனக்கு நான் இதுக்காக வாங்கி தரணும், என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிடுறாரு. இதனால அவங்களுக்கு லைட்டாக மனசும் கஷ்டமாக போயிடுது. அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல, இத்தனை நாளாக உங்க கூட நான் ஏன் பழகிட்டு இருக்கேன், எதுக்கு பழகிட்டு இருக்கேன், என்ன இன்டென்ஷன், இது கூட உங்களுக்கு தெரியல, நீங்க கடைசி வரைக்கும் எதுவுமே தெரிஞ்சுக்காம இப்படியே இருங்க, எக்கேட கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. ஆக்சுவலாக அந்த ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்து கொஞ்சம் பிடிக்கும் போல, அதனாலேயே இப்போ இவர் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசின உடனே அந்த லேடி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ இவருக்கு வேற கண்ணு தெரியாது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அந்த லேடியோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவர் பாட்டுக்கு தட்டு தருமாறிக்கிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அங்கே பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த வேங்கும், ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காது வலி வந்துட்டே இருக்கும்ல, அந்த ப்ராப்ளம்னால இப்போ அவனுக்கு காதே கொஞ்சம் கேட்காம போயிடுச்சு. நம்ம வேங் இந்த பக்கம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு டேய் நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோவுக்கு காது கேட்காம இருக்கிறதுனால அவன் திரும்பி பார்க்காமையே இருப்பான். அதுக்கப்புறம் வேங்க வந்து டச் பண்ணி தான் கூப்பிடுவான், டேய் என்னடா அவனுக்கு ஆச்சு, கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு காது மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் அப்படியே எதுவுமே பேசாமல் அந்த வலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் முன்னாடி வரா. நான் இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், உன் மேலே எந்த வித தப்பும் இல்லைல்ல, அன்னைக்கு அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே வந்தாங்கன்னு சொல்லி தானே நீ அங்கேருந்து போயிட்ட, அதுவும் இல்லாமல் நாங்கள் வராமல் இருந்திருந்தா கூட நீ அந்த பொண்ணை தனியாக இருந்து கூட காப்பாற்றிருந்திருப்ப, பட் நான் அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நீ போனதுனால இப்போ எல்லாருமே ஒன்று தான் தப்பாக பேசுகிறாங்கல்ல, சத்தியமாக நான் இதை தெரிஞ்சு பண்ணல, ஒரு காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளோ லேட்டாக நீ புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், இப்போ எல்லாருமே என்ன தானே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, இதனால அங்கே என்னோட மியூசிக் கெரியரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தோடு பேசும்போது ஹீரோயினும் சரி ஓகே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்து உனக்கு சாட்சியாக இருப்பேன், அன்றைக்கி அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்ததுனால தான் நீ அங்கேருந்து போனேன், அந்த அடியாட்களை பார்த்து பயந்து ஓடல அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேவா, இதனால இப்போ உன்னுடைய கெரியருக்கு எந்த வித பிரச்சனையும் வராதில்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்ன நிலமையில இருக்குதுன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். சரி ஓகே நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, நைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டரை நான் ஏற்பாடு பண்ணுறேன், அவரை நம்ம ரெண்டு பேரும் போய் மீட் பண்ணலாம், நீ இப்போ என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டையும் சொல்லு, கண்டிப்பாக எனக்கு சாதகமாக அவர் வந்து நியூஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் போடுவார், ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகே நைட் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இதே நேரத்தில் நம்ம வேங்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிரைவர் கிட்ட இந்த மாதிரி என்னுடைய பையனை என் ஹஸ்பண்ட் ஏதோ மோரியம் ஸ்கூலில் சேர்த்துக்கிறதா சொன்னார்ல, அது என்ன ரீசன் எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ரீசன், பட் இருந்தாலும் சொல்ல வந்து தயங்குறான். இல்லை மேடம்
மேடம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறான். இப்படியெல்லாம் பதட்டத்தோட பேசும்போது ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வேங்கோடைய அம்மாவுக்கு தோணிட்டு இருக்கு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அப்பாவை வேற பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி தனியாக விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கல்ல, அவரு இப்போ தட்டு மாதிரி ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்காரு. ஏமா இந்த பஸ் அங்கே போகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஊரை பற்றிலாம் கேட்கும்போது அங்கே பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு லேடி போவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பஸ் அங்கே வருது, அந்த லேடியும் அங்கேருந்து ஏறி போயிடுறாங்க. ஆனால் அது தெரியாமல் ஹீரோயினோட அப்பா வேற தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. எப்பமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பக்கம் ஒரு வண்டி வேற வருது. தெரியாதனமா இவர் மேலேயே இடிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்காக வாங்கின அந்த மேக்கப் கிட் பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. இதே நேரத்தில் ஹீரோயினுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவள் அதை கேட்டு ரொம்ப பதற்றப்படுற மாதிரி தெரியுது. கட் பண்ணால் நம்ம வேங் இந்த பக்கம் எல்லா க்ளீன் பண்ணுற வேலையும் பண்ணி முடிச்சிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ பாதிலே அங்கேருந்து ஓடி போயிட்டான் போல. இந்த பைத்தியக்காரனாய் என் கையில் மாட்டட்டும், பாதிலே போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி கடுப்பாக பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கு ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக. ஏன்னா அவகிட்ட சொல்லியிருப்பான்ல இந்த மாதிரி நான் நல்லவன் அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட நீ சொல்லு. அவர் அதை கேட்டு என்னை பற்றி நல்லதா 4 வார்த்தை ஏதாவது நியூஸில் போடுவார், அதனால என்னை பற்றி எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான்ல. ஸோ அதனால தான் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வேங்க அவன் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே ஹீரோவை காணோம். அப்பாடி ஒரு வழியாக காலி பண்ணிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த பெட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா பெட்டு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா. ஏன்னா அதிர்ஷ்டவசமாக அவளுடைய அப்பாவுக்கு பெரிய அடிலாம் எதுவுமே படலை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி வந்த உடனே அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, நல்லா இருக்கீங்களா, ஏன் இப்படி தனியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட இல்லைம்மா நான் அந்த ஆன்ட்டி கூட தான் வந்தேன், அவங்கள லைட்டாக கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி பேசிட்டேன், அதனால கோவப்பட்டு போயிட்டாங்க, எனக்கு ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த அவனுக்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன், இது யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பேக்கில் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் மேலே 2 வீலர் ஏற்றுற மாதிரி வரும்போது அவர் எல்லாத்தையுமே கீழே போட்டிருப்பார் போல. ஸோ யூஸ் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஐயோ நம்ம அப்பா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு, ஆனால் கீழே விழுந்துச்சு போலையே, சரி எதுக்கு அவர் ஆசையை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லிப்ஸ்டிக்லாம் எடுத்து போடுற மாதிரி போட்டுட்டு சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறா. கண்ணு தெரியலைனாலும் அவளுடைய அப்பா எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாவம் இப்போ வரைக்கும் உட்காந்துட்டு தான் இருக்கான். ஒரு ரிப்போர்ட்டரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பான்ல, அந்த ரிப்போர்ட்டர் வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க, எப்பா எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனால இப்போ ஃபோனையும் எடுக்கவே முடியல, ஏன்னா ஹீரோயின் காணும்ல. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த ஆன்ட்டியை காட்டுறாங்க. அவங்க வந்து பயங்கர டென்ஷனில் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே பாசமே இல்லைன்னு சொல்லியிருப்பான், நான் அவனுக்காக எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் பேசுகிறா சாப்பாடு கொடுத்து. இந்த மாதிரி என்னுடைய அப்பா உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னார், நீங்க இன்னைக்கு அவர் பேசினது எதுவும் பேச எடுத்துக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவங்க கொஞ்சம் சந்தோஷமா ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி உடனே கிளம்பி வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் சீன் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ எதுக்காக நீ இந்த மாதிரி தேவையில்லாம வந்து என்கிட்ட அப்படிலாம் பேசின, பாத்தியா இப்போ இந்நேரம் அவன் மேல வண்டிலாம் விட்டு ஏற்றிருப்பாங்க, நான் இல்லாம நீ வாழ முடியாது தெரியும்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் தான் ஆகல, மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஆனால் அது இப்போ வரைக்கும் ரொம்ப ஓப்பனாக பேசிக்காம கொஞ்சம் ஈகோ பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. எப்படியோ இவங்க 2 பேரோட சண்டையை சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே வரும்போது அப்பதான் அவளுக்கு ஞாபகமே வருது, ஐயோ இந்த ஹீரோக்கு வேற நான் வரேன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ வந்து வெறுத்துட்டான், இதுக்கு மேலே அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டா. ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கிக்கிறேன், நான் இப்போ காடு மேட்லாம் ஓடி வந்தேன் தெரியுமா உனக்காக, சரி வா ஆல்ரெடி லேட் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டா, என்னால் முடியலடா, எனக்காக தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரியா, நான் கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே கடுப்பாயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு போகும்போது இந்த பக்கம் ஹீரோயின் அதுக்குள்ளே தூங்கிடுறா. எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி அந்த பெஞ்சை தட்டிக்கிட்டே இருக்கும்போது அவ என்னன்னா தூக்கத்தில் அவள் பண்ணுற அந்த வேலைகளை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறா. அதான் பார்ட் டைமாக இவள் டெலிவரி பண்ணுறது, அப்புறம் சாப்பாடு பண்ணுறது, இந்த மோமோஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாள்ல, அந்த வேலையை எல்லாத்தையுமே இவள் கனவுலேயே பேசிகிட்டு இருக்கா. 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உங்களுக்காக நான் கொடுத்துருவேன், இந்த அட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த வேலையை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது இவனா பைத்தியக்காரியாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறான். பட் அதே சமயம் இதெல்லாம் கேட்கும்போது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்றதும் அவனுக்கு புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எந்திரிக்கவே இல்லை, சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அப்படியே புல்லுக்கட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுறான். அவளுடைய ரூமுக்கு போகும்போது அங்கே ஆல்ரெடி ஜியோன் இருப்பாள்ல, அவ பார்த்துட்டு என்னப்பாச்சு ஏன் இவளை இப்படி தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை ரொம்ப டயர்டாயிட்டு இவ பெஞ்சிலே தூங்கிட்டா, அதான் நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு போயிடுறான். இங்கே பாரு அவள் எப்போ எழுந்தாலும் சரி உடனே வந்து என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு போகும்போது ஆல்ரெடி அவனுடைய பெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வேங்க வந்து ஆக்குபை பண்ணியிருப்பான்ல, ஸோ இப்போ அவன் அங்கேருந்து நகர சொல்கிறான், இது என்னோட பெட்டு, நீ ஒழுங்காக இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு. இது உன்னோட பெட்டா, நீ இங்கேருந்து முழுசாக
ஓடி போயிட்டு நினைச்சு சந்தோஷத்துல இருந்தேன்டா. மறுபடியும் ஏன்டா இங்க வந்து என்ன டென்ஷன் பண்ற, உன் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு ஓடின மாதிரி இங்கிருந்து போய் தொலைய வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹீரோவை வெறுப்பேற்றுற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த வேங்கை பத்தின இன்னொரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டிருப்பான். பசங்களாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம வேங்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவனுடைய அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃப் தான். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம ஹீரோ கேள்விப்பட்டிருப்பான். இப்போ அதை வச்சு நம்ம வேங்க கலாய்க்கிறான். டேய், நான் அந்த பொண்ணை விட்டு ஓடி வந்த மேட்டர் இருக்கட்டும், உங்க அம்மா வந்து உங்க அப்பாவுக்கு ரெண்டாவது ஒய்ஃபா? அப்படி பார்த்தா நீ வந்து லீகலா அந்த சொத்து எல்லாத்துக்குமே உரிமை கொண்டாட முடியாதுல்ல. அவருடைய பொண்டாட்டிக்கு யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அதெல்லாம் போய் சேரும்ல இந்த சொத்து எல்லாம். ஆனா பாவம், நீ ஏதோ இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் சொந்தன்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு சீன் போட்டு சுத்திட்டு இருக்கல்ல பணக்காரன் சொல்லி, நீ ஒரு பிச்சைக்காரன்டா அப்படின்லாம் பேசும்போது அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. உடனே அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் மறுபடியும் எலியும் போன மாதிரி சண்டை வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அங்க காமெடி சண்டை போட்டானுங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப வெறித்தனமா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. சத்தம் கேட்டு மறுபடியும் எல்லாருமே வந்துடுறாங்க. டீச்சர்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. நம்ம ஜியோன் போயிட்டு இங்க பாருடி அவனுக்கு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு கூப்பிட்டு வரா. ஸோ இதை பார்த்துட்டு இந்த டைம் பிரின்சிபல் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். நீங்க இன்னும் திருந்தவே இல்லைல்ல, இப்போ வரைக்கும் சண்டை தானே போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கடுமையா இருந்தா தானே நீங்க திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே ஸ்கூலை விட்டு வெளியே கூட்டு போறாரு. அங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை மாதிரி ஒன்று இருக்கு. இந்த மலைக்கு மேல, அதாவது இந்த மலையோட உச்சியில எங்களுடைய மோரியம் ஸ்கூலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இருக்கு. உங்க ரெண்டு பேர்ல அதை யாரை எடுத்துட்டு வந்து இந்த ஸ்கூல்ல ஒப்படைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் தான் நாங்க இந்த ஸ்கூல்ல வச்சுப்போம், இன்னொருத்தங்களை இந்த ஸ்கூலை விட்டு துரத்திடுவோம். ஸோ இந்த டைம் நீங்க கொஞ்சமாவது திருந்துவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்படி இவர் சொன்னதை கேட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இது சாதாரண வேலை இல்லையே, அந்த மலையில நிறைய ஆபத்து ஒழிஞ்சிட்டு இருக்குது, இவங்களால எப்படி போய் அதை எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து போயிடுறாங்க எல்லாருமே மறுபடியும் ஸ்கூலுக்குள்ள. இவனுக்கு ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் பழைய தூக்கி ஒருத்தன் மேல ஒருத்தன் போட்டுட்டு இருக்கான். உன்னால் தாண்டா, நீ தாண்டா தேவையில்லாம பேசின, நீ தாண்டா தேவையில்லாம அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம வேங்க வேற ஒரு விஷயத்த நோட் பண்றான். என்னன்னா அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்திருப்பானுங்கல்ல, அப்போ நம்ம வேங்கோடைய காலில் இருந்த ஒரு ஷூ மட்டும் கலண்டு இருக்கும் போல. ஸோ இப்போ ஒரே ஒரு ஷூ மட்டும் தான் போட்டு சுத்திட்டு இருக்கிறான். டேய், என்னோட இன்னொரு ஷூவை நான் எடுத்துட்டு வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்த்தா அங்க ஸ்கூலையே காணோம். அது மறுபடியும் மறைஞ்சு போச்சு அந்த மந்திர வளையத்துக்குள்ள. என்னடா இது, இவனுங்க வேற நேரங்காலம் புரியாம மேஜிக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ என்னுடைய ஒத்த ஷூவை வச்சுக்கிட்டு நான் எப்படா நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி பண்ற கேங்ல ஒருத்தர் இருப்பான்ல, அவங்கிட்ட வந்து அந்த ஜியோன் பேசிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி அவனுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் சண்டையை தூண்டி விட்டு நீ தானே இப்போ அவனுங்களை இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க, அவனுங்க இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான்டா, தேவையில்லாம அவனுங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்திட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவனும் அப்படியே ஒரு மாதிரி திட்டி விட்டுறான். நீ என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க, நான் எதுக்காக அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்க வச்சுக்கணும், அதனால எனக்கு என்ன இருக்கு, சும்மா லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காம கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி பண்றவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் அந்த பிரின்சிபலை பார்த்து யோகா டீச்சர் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ, அவனுக்கு ரெண்டு பேரும் எதுக்காக அந்த மலைக்கு அனுப்புன, அது ரொம்பவே ஆபத்தான மலை, நம்ம கிளாஸ்ல பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்கவனுங்களால கூட அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியாது, இவனுக்கு ரெண்டு பேரும் கத்து கூட்டிங்க, இவனுங்களை போய் அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்ல அந்த பிரின்சிபலும் இல்ல, அவனுக்கு ரெண்டு பேர்ல ஒருத்தங்கிட்ட ஒரு பவர் இருக்கு, அதனாலதான் அவனுங்க அந்த மந்திர வளையத்தையே ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கானுங்க. அதுவும் இல்லாம அவனுக்கு ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த மலைக்குள்ள ரெண்டு பேரும் போகும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணாம கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ அப்படி அவனுங்க ஹெல்ப் பண்ணி சர்வை பண்ணிட்டு வந்தானுங்கன்னா கொஞ்சமாவது அவனுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவானுங்கல்ல, அதனால தான் அவனுங்களை ஒன்னா அனுப்பினேன். மற்றபடி அவனுங்க அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் வரலைனாலும் நம்ம ஸ்கூல்ல எப்பயுமே இருப்பானுங்க, நீங்க அதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறான். ஸோ இதுதான் ரீசன் போல, அதுக்காக தான் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா அனுப்பியிருக்காரு. இதே நேரத்தில் அந்த புள்ளி பண்ற கேங்ல ஒருத்தன் ட்ரோன் வச்சிருந்தான்ல, ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனுடைய ட்ரோனை பறக்க விட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், அவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் ஆகுது. இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்கும் போது ஒரு மலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. ஸோ இவனுங்க நிற்கிற இந்த எஜ்ஜில் இருந்து அந்த எஜ்ஜுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவனுங்களால ஜம்ப் பண்ணி போக முடியாது, அதனால கீழே இறங்கி தான் மறுபடியும் சுற்றி போகணும். இதை பார்த்துட்டு ஹீரோவும் டேய் வேற வழியே இல்லை, இங்கேருந்து வா மறுபடியும் சுற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேங்க் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேங்க் பார்த்தீங்கன்னா இப்படியே அந்த பக்கம் போயிடுறான். பட் கால் தடுமாறி அவன் அந்த பள்ளத்தாக்கில் விழுற மாதிரி போயிடுறான். ஸோ ஹீரோவுக்கு அவனை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் இந்த நிலமையில இருக்கும்போது கீழே சுற்றிட்டு போயெல்லாம் வந்து அந்த பக்கமாக போய் அவனை காப்பாற்ற முடியாது, அதனால நானும் இங்கிருந்து ஜம்ப் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா முழு பவரை கொடுத்து ஜம்ப் பண்ணுறான். எப்படியும் அந்த பக்கம் போயிட்டான். போன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுடைய கையை பிடிச்சி மேலே தூக்கலான்னு பார்க்குறான். பட் கையை எட்டலை, அதனால அவன் கிட்ட இருக்க பெல்ட்டை யூஸ் பண்ணி அதை நம்ம வேங்க பிடிக்க வச்சு அப்படியே அவனை மேலே தூக்கிட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு தலைவலி வேற வர ஆரம்பிக்குது, ஐ மீன் அந்த காது வலி. பட் அந்த நிலைமையிலேயே அவனை கீழே விடலை, அப்படியே அந்த காது வலியோடய அவனை பிடிச்சி மேலே தூக்கிடுறான். டேய் நல்ல வேலைடா, நீ காதை பிடிச்சிக்கிட்டு என்ன கீழே விட்டுருவியோன்னு நினச்சேன், ரொம்ப தேங்க்ஸ்ரா வேலை மண்டை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் அந்த மலை ஏறதை கண்டினியூ பண்ணுறாங்க.
இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் அந்த டீச்சர்ஸ் கேங் இருக்காங்கல்ல, அதில் அந்த லேடி டீச்சர் அதுக்கப்புறம் அந்த குக்கிங் டீச்சர் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போல. அந்த 2 பசங்களும் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க, அவங்க அந்த மலையோட உச்சிக்கு போயிருப்பாங்களா, அந்த பொருளை எடுத்திருப்பானுங்களா, இல்லை ரிட்டன் வந்துட்டு இருப்பானுங்களா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தோட இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் வேங்கும் நடந்து போயிட்டு இருக்கும்போது வேங்குக்கு ஒரு ஷூ இருந்திருக்காதுல்ல, அதனால பார்த்தீங்கன்னா அவனுடைய கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன்கிட்ட இந்த பர்ஸை எடுத்து அதை அவனுடைய காலுக்கு அடியில் வச்சு அவனுக்கிட்ட இருந்த டையை யூஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா இறுக்கமாக கட்டிடுறான். ஸோ இதனால அவனுடைய கால் வந்து கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்கும், வலிக்கவும் வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கிட்டேயும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஷூவை கேட்டிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ட்ரோன் மூலமாக அந்த மொத்த புலி பண்ணுற கேங்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பரவாயில்லையே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பாறையிலேருந்து தண்ணி கசிஞ்சிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு 2 பேருக்கும் பயங்கரமான சந்தோஷம். கடவுளே அமிர்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக குடிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு பக்கத்தில் பாம்பு வேற இருக்குது. இதை பார்த்த உடனே 2 பேரும் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஐயோ ஓடுறான்னு சொல்லிட்டு அப்படி ஓடினதுல ஒருத்தன் ஒரு டைரக்ஷன்ல போயிடுறான். 2 பேரும் இந்த இடத்துல பிரிஞ்சிடறாங்க. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பாரு. அவர் எப்போ கண்மொழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேங்கோடைய அப்பா வேற பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அவரை தான் இப்போ காட்டுறாங்க. இவர் இப்படி கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது இவரை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்து இருந்திருப்பான்ல. அவன் ஏதோ ஒரு நெருப்பு சுற்றி இருக்க இடத்துல நின்றுருப்பான். அந்த நேரத்தில் அவன் பக்கத்துலேயே ஏதோ ஒரு லேடி வேற கீழே விழுந்து கிடந்திருப்பாங்க. ஸோ அது அவனுடைய அம்மா தான் போல. அது மட்டும் இல்லாமல் இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கவர் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா. அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பொண்ணு தான் சியோங், அதான் நம்ம ஹீரோயின் கூட ரூம்மேட்டாக இருக்கால அந்த பொண்ணு. ஸோ அதை வச்சு பார்த்தா அவன் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி போல. நான் தான் ஸ்டார்டிங்கில் ஏதோ லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்லியிருப்பேன், பட் அப்படி கிடையாது, அவள் வந்து தங்கச்சி போல. ஆனால் இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கே இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ நம்ம ஹீரோவுடைய இந்த அப்பா ஃப்ளாஷ்பேக்கில் அவர் ஏதோ ஒரு பொருளை பாதுகாத்துட்டு இருந்த மாதிரி தெரியுது. அந்த பொருளை கண்டிப்பாக யார் வேணாலும் தேடி எடுக்க வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் அவர் பாதுகாத்துட்டு இருந்த அந்த பொருளை யாரோ எடுக்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஹீரோவுடைய கற்பனையில் பார்த்த மாதிரி ஏதோ ஒரு கலவரம்லாம் நடந்திருக்குது போல. அதனால தான் இவரும் கோமா ஸ்டேஜில் இருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றது நம்ம போக போக தான் பார்க்கணும். இது மூலமாக இப்போ நமக்கு தெரிய வந்த விஷயம், இவர் வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பா. அப்புறம் அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்த பிளாக் கலர் கேப் போட்ட பொண்ணு ஜியோன் இருக்கால, அவள் வந்து ஹீரோவோட தங்கச்சி. இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவும் அந்த வேங்கும் பிரிஞ்சிருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோ தனியாக போன இடத்துல அந்த ட்ரோனை பறக்க விட்டவன் ஹீரோ மட்டும் இப்போ கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். இவன் மட்டும் தான் இருக்கான், அவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓனாய் வந்து நிற்குது. ஐயோ இதனடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு நிற்கும் போது கரெக்டாக அவனை கடிக்கிறதுக்காக எகிரி பறந்து வருது. ஆனால் ஃபர்ஸ்ட் அவனை கடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை தான் கடிச்சு துப்பி கீழே போட்டுருது. ஸோ இவங்களுக்கு இதனால இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது இல்லை. இந்த பக்கம் அடுத்து நம்ம ஹீரோவையும் கடிக்கிறதுக்காக அந்த ஓனாய் வருது. அந்த நேரத்தில் ஹீரோ கழுத்தில் ஒரு செயின் இருக்க மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு டாலர்லேருந்து ஒரு மாதிரி வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் இந்த ஓனாயோட கண்ணில் படுறதுனால அதால சரியாக பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்காக மறுபடியும் ஜம்ப் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம வேங் வந்து அந்த ஓனாய் கிட்ட ஒரு கட்டையை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஓனாயும் அந்த கட்டையை வச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக கடிச்சிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஓடி போயிட்டு ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறான். நம்ம வேங்கு கையில் இருந்த அந்த கட்டையையும் பார்த்தீங்கன்னா ஓனாய் கடிச்சு இந்த பக்கம் தூக்கி போட்டுருது. ஐயோ இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஹீரோ அங்கிருந்து கை காட்டுறான். டே இங்கே வந்து தொலைடா, இல்லை நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லும்போது, டேய் நான் தாண்டா உன்னை காப்பாற்ற வந்தேன், நீ என்னடா என்னை விட்டு அங்கே ஓடி போயிட்ட, சரி வா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது வேங்கும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த மரத்து மேலே ஏறிடுறான். ஸோ 2 பேரும் எப்படியோ இப்போதைக்கு அந்த ஓனாய் கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த ஜியோனையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரால சும்மா இருக்க முடியல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க 2 பேரும் இப்போ கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவையும் வேங்கையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் இவனுங்க 2 பேரும் அந்த ஓனாய் கிட்டேருந்து தப்பிச்சுட்டு அடுத்து அப்படியே ஒரு ஆத்தங்கரை ஓரமாக போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம வேங்கும் சொல்கிறான், அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த பள்ளத்தாக்கில் நீ வந்து என்னை காப்பாற்றின, அதுக்கு பதிலாக இப்போ வந்து நான் அந்த ஓனாய் கிட்டேருந்து ஒன்று காப்பாற்றிட்டேன், நம்ம 2 பேருக்கு நடுவில் எல்லா கணக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட விளையாட ஆரம்பிக்கிறான். அங்கே தண்ணியெல்லாம் எடுத்து அவன் மூஞ்சில் அடிச்சிட்டு இருக்கிறான். அவனும் பதிலுக்கு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க. இது மூலமாகவே நமக்கு தெரியுது இவனுக்கு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இவனுங்க மறுபடியும் அந்த மலையோட உச்சிக்கு போகிறதுக்காக நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம வேங்கு ஷூ இல்லாத அவனுடைய காலில் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸை அடியில் வச்சு டையை சுற்றி கட்டியிருப்பான்ல. ஸோ இப்போ வந்து அந்த பர்ஸே ஒரு மாதிரி கிழிஞ்சிருச்சு இவன் நடந்து. ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டு இதுக்கப்புறம் வெறுங்காலில் தான் நடக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே அவனுடைய பர்ஸை தூக்கி போடுறான். பரவாயில்லையே இவனும் நல்லவனா மாறிட்டான் போல, நமக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்ஸை அடியில் வச்சு அவன் ஒரு மாதிரி கட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் ஜியோனும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் எங்க தான் போயிருப்பானுங்க, இவ்வளவு தூரம் வந்து ஆளையே காணோம். ஒருவேளை அவனுங்களை காட்டுக்குள்ள ஏதாவது கரடியெல்லாம் கடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சா, ஏன்னா அந்த காட்டுல ஏதாவது ரொம்ப ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஐயோ வாயை வச்சுட்டு சும்மா வாடி, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அவனையும் தேடி நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க நம்ம வேங்கும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஃபயர்லாம் உருவாக்கி அப்படியே கொஞ்சம் நம்ம வேங்க கிட்ட ஸ்நாக்ஸ்லாம் இருந்திருக்கும் போல, அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் இது வரைக்கும் ஒருத்தர் கொஞ்சம் குறை சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருப்பானுங்கல்ல, அது எல்லாத்துக்குமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சாரி கேட்டுக்கிறான், இந்த மாதிரி நான் பேசியிருக்க கூடாது, அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இதனால இவனுங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் இந்த மோரியம் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஏதோ ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு சாதகமாக ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சு ஒரு வீடியோ வந்து பப்ளிக் பண்ணியிருக்கான். அதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது போல. என்னன்னா ஹீரோ மேலே எந்தவித தப்பும் கிடையாது, அவன் வந்து அன்னைக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடணும் அப்படின்ற மைண்ட் செட்லலாம் ஓட கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து அவனுடைய லவரும் கிடையாது. அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் இது புரிஞ்சுக்காம அன்னைக்கு நிறைய பேர் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஆளுங்கலாம் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் வந்து அவர் அன்னைக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு அங்கேருந்து போனார். அதுவும் நான் இருந்த தைரியத்தில் தான் போனார். நான் அன்னைக்கு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துக்கு வரலைன்னா கண்டிப்பாக அவர் தான் ரவுடி பசங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றிருப்பாரு. ஸோ தயவு செஞ்சு அவரை பற்றி யாருமே தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கா. இதனால நம்ம ஹீரோவை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாகவும் நிறைய பேர் ஆன்லைனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் அவன் மேலே எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் வேங்கியும் காட்டுறாங்க. 2 பேரும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ளே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வேங் ரெஸ்ட் எடுப்பான், ஹீரோ ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்கறதுக்கு வெளியே போகலான்னு இருக்கும்போது அங்கே மறுபடியும் ஓனாய் வந்துடுது. அதை பார்த்து இவன் பயத்தில் இருக்கும்போது நம்ம வேங்கும் உடனே பார்த்தீங்கன்னா கட்டையை எடுத்து ரெடியாக இருக்கான் அது கூட சண்டை போடுறதுக்கு. ஆனால் இந்த தடவை ஒரு ஓனாய் மட்டும் வரல, ஒரு 4-5 ஓனாய் வந்திருக்குது. ஐயோ ஒன்னையே போன டைம் சமாளிக்க முடியல, இப்போ இந்த 4-5 ஓனாய்களை எப்படி சமாளிக்கிறது, தப்பிச்சு போகிறதுக்கு மரம் கூட பக்கத்தில் இல்லையே, நம்ம நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம் இந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.